காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவர், ராஜீவ்காந்தியின் நெருங்கிய நண்பர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் மாநிலங்களவை உறுப்பினர். இவை அனைத்தையும் தாண்டி தனது அதிரடி கருத்துக்களால் ஒட்டுமொத்த தேசத்தையும் அடிக்கடி திரும்பி பார்க்க வைப்பவர் திரு மணிசங்கர் ஐயர். காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார குழு தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கட்சியின் முன்னிருக்கும் சவால்கள், அதனை சமாளிக்க அந்த கட்சி வைத்திருக்கும் வியூகங்கள் என பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக அவர் இப்போது நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்க வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர். வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுவாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியில அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. நீங்கள் தடாலடி கருத்துக்களுக்கு பெயர் பெற்றவர். மோடியை பற்றி கருத்து சொன்னீங்க. டீ விற்பவர் நாட்டின் பிரதமராக முடியாதுன்னு. டீ விற்பவர் ஏன் பிரதமராக முடியாதுன்னு சொல்றீங்க? இந்த நரேந்திர மோடி காட்டிட்டார். அவர் நியமித்ததுக்கு பிறகு இவர் தான் வேட்பாளர் சொல்லிட்டு அவருக்கு வரலாறை பத்தி ஒண்ணும் தெரியாது. சொல்றாரு அலெக்சாண்டர் பாட்லிபுத்ராவுக்கு போனாரு. அவருக்கு தக்ஷீலா பாகிஸ்தான்ல இருக்கு, நாலந்தா இந்தியாவில் இருக்கு, அதுவும் தெரியாது. யாரு அவருடைய சொந்த கட்சியை துவங்கினாரோ ஷாமா பிரசாத் முகர்ஜி, அவர் வேற ஆளு, கிருஷ்ணா ஷியாம் வேற ஆளு, இதுவும் அவருக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ பொருளாதாரத்துல டிரான்சாக்சன் டாக்ஸ் போட்டுட்டு பாக்கி எல்லா டாக்ஸும் எடுத்துடலாங்கிறார். அவருக்கு அந்த விஷயமும் புரியாம இருக்கு. நம்ம சட்டமைப்புல இது ஒரு நாடாளுமன்றம், ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இல்ல. ஆகவே எனக்கும் ராகுலுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு வர்றாரு. எவ்வளவோ பேர் போட்டி போட்டு இருக்காங்க. அதுல ஜெயலலிதாவும் இருக்கார், நம்ம கலைஞரும் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல எனக்கும் அவருக்கும் போட்டினா சட்டமைப்பு அவருக்கு தெரியுறதா? நம்ம சட்டத்தை மீறி 2002 அவர் அங்க குஜராத்ல செய்த அட்டகாசம் அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறதுல பிரதமரா வரத்துக்கு அவருக்கு என்ன திறமை? ஆனால் தானே எப்போதும் ஒவ்வொரு உரையில பீத்திக்கிறார். நான் ஆரம்ப காலத்துல டீ வித்துட்டு இருந்தேன். அந்த ஒரு திறமை காரணமா வரணுமா? ஒரு டீக்காரருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தால், நம்ம வரலாறு தெரிஞ்சிருந்தால், பொருளாதார விஞ்ஞானத்தை தெரிஞ்சிருந்தால், சட்டமைப்பு ஏதுன்னு தெரிஞ்சிருந்தால், சட்டத்தை தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சரி, அவரால் வர முடியும். ஆனா இந்த ஆளுக்கு வேற எந்த விதமான திறமை இல்லாவில்லைட்டா. ஒரு ஜோக்குக்கு நான் சொன்னேன், அவருக்கு இங்க வந்து டீ விற்கணுமானாக்க விற்கட்டும். ஆனால் இந்த கான்டெக்ட் எடுத்துட்டு நான் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரே ஒரு 2 வார்த்தை எடுத்து இதுதான் நான் செய்தேன்னு சொல்றது பெரிய தப்பு. ஆனால் டிவி எல்லா சேனல்லையும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இருக்காத காரணமா 2 வார்த்தை அறுத்துட்டு கீழே பிரேக்கிங் நியூஸ் போட்டு எழுதுரு. அது என்ன செய்யறது? அது உங்க தொல்லை. நமக்கும் அதை சகிக்க வேண்டியிருக்கும். ஏதோ நம்மளும் அரசியல் இருக்கும். உங்களை விட்டுட்டு நம்மளால அரசியல் செய்ய முடியாது. ஆனால் நான் ஆரம்ப காலத்துல அரசியல்ல வந்தேனே, அப்போ நல்ல வேளை இந்த டிவி சேனல்லாம் கிடையாது. ஆகவே சொல்லறதுக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது, கேட்கறதுக்கும் மக்கள் வந்தாங்க. இல்ல, அப்படி ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அவருக்கு அரசியல் தெரியல, பொருளாதாரம் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு அரசியல் தெரிந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகளாக அந்த கட்சி வந்து நாட்டுடைய அரசியலோடு பிணைந்திருக்கிறது, வரலாற்றோட. பொருளாதார மேதை மன்மோகன் பிரதமராக இருக்கிறார். இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் நாம் சரிந்திருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. நடந்து முடிந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறது. பாஜக அந்த இடங்களில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. இது மக்கள் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் தெரிந்தவர்களா தெரியாதவர்களா என்பதற்கு விட ஊழல் கட்சிகளா, ஊழல் குறைந்தவர்களா, இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இது சரி, மோதிய முதல்ல பேசலாம். அவருடைய ஊழலை பத்தி எதியூரப்பா கோர்ட்ல போய் அவர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுல அவருக்கு பலி கொடுக்கணும், ஒரு தண்டம் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த காரணமாகவே எதியூரப்பாவை நீக்கிட்டாங்க. தோத்ததுக்கு பிறகு அதே எதியூரப்பா திருப்பி தன்னுடைய தொகுதியில கொண்டு வர, தன்னுடைய கட்சியில கொண்டு வந்திருக்கார். அவர் வந்தாக்கதான் ஏதோ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறாங்க. இவர்கிட்ட ஊழலை பத்தி என்ன கத்துக்கிறதுக்கு இருக்கு? அதே நேரத்தில் குஜராத்ல நீங்க பாருங்க, நம்ம ஷெட்யூல் டிரைப்ஸ் இருக்காங்க, அவருடைய பங்கு ஜனத்தொகையில
ஒரே 1%. ஆனால் டிஸ்பிளேஸ் பண்ணின ஆள்கள்ல 76% இதே ட்ரைபல் ஆள்கள். யாருக்காக பொருளாதார வளர்ச்சி? அங்கே ஒரு கம்பெனிக்கு, ஒரு பெரிய தொழிலதிபருக்கு கட்சில ₹1 விற்கிறார் நிலத்தை, அவர் திருப்பி 1500 ரூபாயில விற்கிறாரு. அது என்ன நியாயமா? அதே போல ஹசீரா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அவர் என்ன சொல்றது, ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரியல் ஜோன், அதுல LNTக்கு ₹2 வித்துட்டு சின்ன சின்ன தொழிலதிபர்களுக்கு 700 ரூபாயில விற்கிறார்னா அதுல என்ன நியாயம்? அப்புறம் ஏது கோத்ரால நடந்ததோ, நான் அந்த அமிக்கஸ் குரே சுப்ரீம் கோர்ட் மூலியமாக நியமித்தாங்க, அவர்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. உண்மை கீழ்மட்டத்துல அவருக்கு தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கேஸ் முன்னேறணும். ஒரு கடைசி முடிவாக அவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் என்னுடைய குற்றச்சாட்டோ அந்த கோத்ரால நடந்த அட்டகாசம் அது நான் மறக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆகவே போட்டி அவருக்கும் நமக்கும் நடக்கிற நேரத்துல அவர் சொல்றதுல வேற என்ன இருக்கு அவர்கிட்ட? எதுக்காக நான் தான் பிரதமரா வரப்போறேன்னுட்டு எல்லா இடத்துலயும் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, யாரு பிரதமரா வரப்போறாங்கிறது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் தீர்மானிக்க முடியும். பாஜகவினர் நாடு முழுவதும் ஒரு மோடி அலை இருக்கிறது, அந்த மோடி அலை இருக்கா? நீங்க அதான் நீங்க 4-5 கேள்விகள் ஒரே மிக்க கேட்காதீங்க, நான் மறந்து போயிடுறது. ஒரு கேள்விக்கு தான் பதில் கொடுத்தாச்சு. ரெண்டாவது, 1998 நவம்பர் மாசத்துல இதே 4 மாநிலங்கள்ல, டெல்லியில ஷீலா தீக்ஷித், மத்திய பிரதேஷ்ல திக்விஜய் சிங், அங்க சத்தீஸ்கர்ல நம்ம அஜித் ஜோகி, மிசோராம்ல லால் தன்வதன், அங்க ஜெயிச்சோம். 98 காங்கிரஸ் இந்த 4 மாநிலங்களில் ஜெயிச்சதுக்கு பிறகு 99 முழுமையா தோத்தோம் இல்லையா? அதே போல 2003 இதே மாநிலங்கள்ல பெரிய வெற்றி அடைந்த காரணமாகவே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் அன்னைக்கு எந்த தேர்தல் அக்டோபர் மாதத்துல மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கின்றதோ அது அக்டோபர்ல நடக்க போறதுல மே மாசத்திலேயே நம்ம செய்துள்ளான்னு சொன்னாரே, அதுக்கு தண்டம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சது இல்லையா? 2008 இதே மாநிலங்கள்ல அவருடைய மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் என்னாச்சு? 2009 மக்களவை தேர்தலில் நம்ம தான் ஜெயிச்சோம். ஆகவே இந்த 2-3 இடங்கள்ல நம்ம தோத்துட்டோங்கிறதுக்காக மக்களவை தேர்தல் நாட்டு முழுமையாக வர நேரத்துல நமக்கு இடம் இல்லைன்னு சொல்றது மூடத்தனம். இன்னும் ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். கேரளாவை பாருங்க, பிஜேபிக்கு இடம் உண்டா? தமிழ்நாட்டை பாருங்க, பிஜேபிக்கு இடம் உண்டா? சீமாந்திராவை பாருங்க, பிஜேபிக்கு இடம் உண்டா? தெலுங்கானாவை பாருங்க, பிஜேபிக்கு இடம் உண்டா? ஒடிஷாவை பாருங்க, பிஜேபிக்கு இடம் உண்டா? வங்களத்தை பாருங்க, பிஜேபிக்கு இடம் உண்டா? அஸ்ஸாம், அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு, அங்க பிஜேபி எங்க? இங்க பீகார்ல போட்டி நடக்கிறது லாலு பிரசாத், ராம்விலாஸ் பாஸ்வான், காங்கிரஸ் மற்றும் முக்கியமாக நம்ம நிதிஷ்குமார். அதே போல உத்தரப்பிரதேஷ்ல முக்கியமானவர்கள் மாயாவதி மற்றும் முலாயம் சிங் யாதவ். 3வது இடத்துல காங்கிரஸ், 4வது இடத்துல பிஜேபி. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில 2-3 மாநிலங்கள்ல வெற்றி அடைந்த பிறகு நான் வந்துட்டேன்பான்னு பீத்திக்கிறது இல்ல, அர்த்தம் உண்டா? ஒரு தேர்தல் வரப்போறது இன்னும் 2-3 மாசத்துல நம்ம பார்ப்போம். அந்த நேரத்துல போட்டி போட்டுட்டு யாரு ஜெயிக்கிறாங்கிறத நம்ம பாத்துக்கலாம். டெல்லியில கூட இவர்களால வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான், திடீர்னு இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தது. இப்ப அவர்கள் டெல்லியில வந்ததுக்கு பிறகு வேற ஒரு சேனல்ல ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. நம்ம தேசிய வாக்குகள்ல 0.1% ஓட்டு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு எந்த ஓட்டு பிஜேபிக்கு போகிறதா இருந்ததோ அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்துருச்சுனாக்க பிஜேபிக்கு எந்த ஒரு சீட் கிடைக்கிறதாக இருந்ததோ அது கிடைக்காம இருக்க போறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 1% ஏஏபிக்கு வந்துருச்சுனாக்க 10 சீட் பிஜேபிக்கு போச்சு, 5% வந்துருச்சுனாக்க 50 சீட் போச்சு, 10% வந்துருச்சுனாக்க 100 சீட் போச்சு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோட போட்டி போடணும்னு இந்த ஆளுக்கு புரிஞ்சுக்காம
நான் என் வாழ்க்கையை டீ வைத்துண்டு ஆரம்பிச்சேன், அதுக்காக என்ன பிரதமரா போடுங்க, அது என்ன அர்த்தம்? டீக்காரர் பிரதமராக வரலாம், ஆனால் எந்த ஆளுக்கு வேற எந்த விதமான திறமை இல்லையோ அவர் அந்த காரணமாக என்ன பிரதமரா போடுங்க கேட்டாக்க நான் அது ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை. இப்ப நம்ம காங்கிரஸ் உடைய பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராகுலுடைய இதுக்கு வருவோம். இப்போ அவர் ஏஐசிசி மீட்ல பேசும்போது பார்த்தா நிறைய பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸா பேசியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியை போல இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ 9 சிலிண்டர்களாக இருந்தது 12 சிலிண்டரா உயர்த்தணும்ன்ற கோரிக்கை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு. பல்வேறு தரப்பினரும் சொன்னாங்க. இப்ப ராகுல் இந்த தருணத்தில் அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு காரணம் என்ன? இது தேர்தலை மனதில் வைத்து இது போன்ற மக்களை கவரும் வாக்குகளை அவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறாரா? தன்னுடைய உரையில கடைசியில பாக்கி எல்லாம் பேசினதுக்கு பிறகு அவர் பிரதமரை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோள், பிரதமரே இந்த 9 சிலிண்டரை நீங்க 12 ஆக்கிடுங்க சொன்னார். கை தட்டிட்டாங்க. அதற்கு முன்பு அவர் ஏதெல்லாம் சொன்னாரோ அது நீங்க மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. இல்ல அதை பத்தி நம்ம பேசுவோம். இல்ல அதுதான் முக்கியமானது. பாப்புலிஸ்ட் ஸ்கீம் சொல்லிட்டு 9-12 ஆக்குறது பெரிய பாப்புலிசமா? பெரிய அதுவும் 1300 ரூபாய் செலவழிச்சாக்க தான் அந்த 12 கிடைக்க போறது. ஆகவே இது பாப்புலிசம்ங்கிற வார்த்தை நீங்க தயவு செய்து உபயோகப்படுத்தாதீங்க. இது ஒரு ஜனநாயகம். ஜனநாயகத்துல மக்களுக்கு உரிமைகள் உண்டு. மக்களுக்கு ஏது பிடிக்கலையோ அதே தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறது, அல்லது மக்களுடைய குரலை மறைச்சு நான் இது செய்ய விரும்புறேன் இதுதான் நல்லதுன்னு சொல்றது தப்பு என்று நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போதான் ராகுல் அவர்கள் நேத்திக்கு சொன்னது சரியாக புரியும். எனக்கோ ஒரு தனி அனுபவம் உண்டு. 6 வருடம் தொடர்ந்து நான் ராஜீவ் காந்தி அவரோட வேலை செய்தேன். நேத்திக்கு அங்க உட்கார்ந்து ராகுல கேட்கிற நேரத்தில் நானும் ஒரு நாஸ்திகர். ஆகவே நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் பிறகு வருவோங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ராகுலுடைய குரலை கேட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு என்னமோ மீண்டும் ராஜீவ் உயிரோட வந்து அவருடைய இதயத்தில் உட்கார்ந்து அவர்களுடைய குரல் ராகுலுடைய வார்த்தை எல்லாம் கேட்டு இருக்கேனாங்கிறது எனக்கு அதான் அசந்து போனேன். ஏன்னா இவர் எந்த விஷயங்களை பத்தி மிக குறிப்பாக சொல்லியிருக்கின்றார்களோ அந்த விஷயங்களை பத்தி தான் நான் ராஜீவ் சொல்றது கேட்டிருந்தேன். ராஜீவ் சொல்றது ஏன் அவர் ஒரு முடிவு கொண்டு வரலன்னு நீங்க ஒரு நல் கேள்வி கேட்கலாம். அதுக்கு என் பதில் எதுனா PV நரசிம்மராவ் சொன்னார், அடுத்த 25 ஆண்டு காலத்துக்கு நம்ம கட்சி தலைமையோ நம்ம ஆட்சி தலைமையோ நம்ம தீர்மானிச்சு அந்த அன்னைக்கு சொன்னார். ராஜீவ் வந்த நேரத்தில் அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ராஜீவுக்கும் தெரியாது. 6 வருடம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீபெரும்புதூர் வருவார், முன்னேற மாட்டார். ஆகவே 19 ஆண்டு காலம் ஏது நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ தன்னுடைய உறுதிகளை தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அது நம்ம கைவிட்டு போச்சு. அந்த 19 வருடம் இன்னைக்கு திருப்பி ஆரம்பிச்சிருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் ஏனென்றால் ஓரளவுக்கு முன்னேற்றம் நடந்திருக்கு. ஒரு கால் ராகுல் அவர்களுக்கு 19 வருடம் வேண்டியதில்லை, 19 மாதத்துக்குள்ள எந்த ஜனநாயகத்தை நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டுமோ, எந்த ஜனநாயகத்தை பஞ்சாயத்து ராஜ் மூலியமாக நம்ம நம்ம ஆட்சியில கொண்டு வர முடியுமோ, நம்ம அரசியல்ல கொண்டு வர முடியுமோ, எந்த ஒரு பெரிய கனவு மகாத்மா காந்தி காலத்திலிருந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் நம்ம பொதுமக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்கு தன் கையிலேயே தன் புத்தியிலேயே அந்த சக்தி நம்ம கொடுத்தோமானால் அவர்களுக்கு வேணுங்கிற திறமை இருக்கு என்ற நம்பிக்கை ஏது இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு இருந்ததோ அது ராகுல் காந்திக்கும் இருக்கு. அதே நேரத்தில் பெண் சக்தி வேணுங்கிறார். பெண் சக்தி வேண்டாமா? 50% அவரே நேற்று சொன்னார். 50% நம்ம நாட்டில் பெண்கள். ஆனால் நான் முன்பு பார்க்கிறேன் 4-5 பெண்கள் தான் இருக்காங்க. நான் விரும்புறேன் 50% இங்கே பெண்கள் இருக்கணும். அப்போதான் 50 இடங்கள்ல நம்மளால் பெண்கள் நாடாளுமன்றத்தில்
50% பெண்களை பார்க்க முடியும் என்று சொல்லிட்டு, இளைஞர்கள் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 70% நம்ம ஜனத்தொகையில 35 ஆண்டு காலத்துக்கு குறைவான இளைஞர்கள், அவர்களுக்கும் இடம் பெறணும் என்று அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் பாப்புலிசமா அல்லது ஒரு பெரிய நாட்டுடைய நன்மைக்கு, நாட்டுடைய தத்துவங்களை மனசுல வச்சுட்டு இது நமக்கு நாட்டுக்காக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ 9 சிலிண்டர் 3 சிலிண்டர் ஏன் கூடுதல் ஆக்கியிருக்காரு கேட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயங்களுக்கே நம்ம வருவோம். பெண்களை 50% பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு ராகுல் ஆசைப்படுறாரு. 33% இடஒதுக்கீடுன்றது நீண்ட காலமாக இன்னும் கிடப்பிலேயே கிடைக்கிறது. அந்த மசோதாவை நம்மளால நிறைவேற்ற முடியல. காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கட்சிக்குள்ள அந்த 33% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுத்திருக்கா. அப்படி நமக்கு வேணுங்கிற ரிசல்ட் கிடைக்க போறது இல்லை. அது நமக்கு நன்னாக தெரியும். ஏன்னா அப்படி இருந்தால் நமக்கு உதாரணமாக நமக்கு 150 சீட் கிடைச்சாக்க 50 தான் பெண்களா இருக்கும். அந்த 50ல நம்ம நாடாளுமன்றத்தில் 500 மெம்பர்கள் இருக்காங்க. சோ அது 50% ஆகுமா? இல்லவே இல்லை. நம்ம இது விரும்புறோம். என்னுடைய கேள்வி, அதுக்கான முதல் முயற்சி நம்ம எடுத்திருக்கிறோமா? நம்ம செய்தோம். ஆமா, அதாச்சு. ராஜ்யசபையில அது பாஸ் ஆயிடுச்சு. மக்களவையில அங்க போய் நிப்பாட்டி இருக்கு. முதல் வருடத்திலே வர நேரத்திலேயே அதை பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் மக்களவையில அதை பாஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆதரவு மக்கள்கிட்ட தேர்தல் நேரத்தில் கிடைக்கவில்லை. நம்மளே தேர்தல்ல காங்கிரஸ் வேட்பாளர்கள்ல நீங்க இப்படி ஒரு 33% இடஒதுக்கீடு கொடுக்கலாமே, அதுக்கு என்ன தடை இருக்கு? எந்த தடையும் இல்லை. ஆனால் நம்ம கட்சி செய்யும், பாக்கி கட்சிகள் செய்யாது. அப்பதான் என்ன ரிசல்ட் வரப்போறது? நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம் இல்லையா? ஏன் நான் என்ன விரும்புறேன்னா, சட்டத்திலேயே ஒரு மாற்றல் வந்து 50% பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்து, அப்பதான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் 50 வர முடியும். எனக்கே தெரியும், எந்த கட்சியா இருக்கட்டும், நீங்க 33% கட்சிக்குள்ள மட்டும் செய்தீங்கன்னா எங்கெல்லாம் தோத்து போக போறாங்களோ அங்க போடுவாங்க. அதை நீங்க உங்களால் நிப்பாட்ட முடியாது. ஏன் என் தொகுதியில, உங்க தொகுதியில உங்களுக்கு இடம் இருக்கு, ஆனா என் தொகுதியில எனக்கு இடம் இல்லட்டா நான் என்ன அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அளிப்பேனா? எந்த வேட்பாளர் வராங்க? இது ஒரு ரியாலிட்டி, இது ஒரு தத்துவம். அதை வச்சுட்டு நமக்கு சட்டமைப்பிலேயே மாற்றல் கொண்டு வந்து 33 50% எவ்வளவோ சட்டமைப்புல போடுறதுக்கு 2/3 பங்கு 2/3 மெஜாரிட்டி அது வேணும். அது நமக்கு எங்க இருக்கு? நமக்கு மெஜாரிட்டியே இல்லாத சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் கூடி நம்ம ஆட்சியை அமைத்திருக்கோம். அதுல எல்லாரும் ஒத்துழைப்பு அளித்தார்களானால் தான் இந்த வேலை நம்மளால் செய்ய முடியும். ராஜ்யசபால செய்து காட்டியாச்சு. மக்களவையில காத்து கொண்டிருக்கோம். இந்த வர தேர்தல்ல மோதியை தள்ளிட்டு ஓட்டெல்லாம் நமக்கு விழுந்தாக்க, நான் உறுதியா சொல்றேன், அடுத்த தேர்தலுக்குள்ள செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்து முடிப்போம். இந்த வாக்குறுதி நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். நான் என் வாக்குறுதி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுல் காந்தியுடைய வாக்குறுதியை கேளுங்க, நீங்க சோனியா காந்தி சொன்னதை கேளுங்க நீங்க. ஆனால் அது செய்யறதுக்கு நான் விரும்புறேங்கிறது இல்லை. எனக்கு மக்கள் சார்பில் நமக்கு, நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு, நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு வேணுங்கிற இடங்கள் கிடைத்தால்தான் உறுதியாக நம்ம செய்வோம் என்று நம்மளால் சொல்ல முடியும். இல்லாட்டாக்க மாற்று கட்சிகள் மேல நமக்கு சார்ந்துதான் இருக்கணும். இப்போ இதுல இருந்து ராகுல் பேசினதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 15 வேட்பாளர்களை நாங்க லோக்கல் பாடிஸ்ல இருந்து கொடுக்க சொல்றோம். இல்ல அது சொல்ல கேளுங்க என்ன சொன்னாங்க. 15 வேட்பாளர்கள் கட்சியுடைய தொண்டர்களே தேர்ந்தெடுத்து எடுப்பார். இன்னும் அடுத்ததாக அதுக்கு நான் வரேன். லோக்கல் கவர்மெண்ட்ல என்ன நடக்கிறதுங்கிறது நான் அப்புறமா பேசுறேன். அதை பத்தி இந்த நேரத்தில் வழக்கணும் இவ்வளவுதான். காங்கிரஸ் உடைய பிரைமரி மெம்பர்ஸ் அவர்கள் கூடி ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க போறார். இது வெற்றிகரமாக நம்மளால் செய்ய முடிஞ்சாக்க அடுத்ததாக அதை கூடுதலாக்கி கடைசியில 100% வரைக்கும் எப்படி இங்கிலாந்துல நடக்கிறதோ கான்ஸ்டிடியூவன்சி அசோசியேஷன் அவர்கள் தான் தன் வேட்பாளர் யாருங்கிறது தீர்மானிக்கும். இது ஒரு மிக நல்ல முயற்சி.
இந்த முயற்சி ஏன் இவ்வளவு காலதாமதமாக காங்கிரஸ் எடுக்கணும்? இதை நம்ம ஆரம்பத்திலேயே செஞ்சுக்கலாம். ஏன்னா அடித்தட்டிலிருந்து காங்கிரஸை பலப்படுத்துவதற்கு இது மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்காதா? இருக்கும். ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கிற காரணமாக அவர் நம்ம தேர்தல் பிரச்சார குழுவுடைய தலைவரை ஆக்கின நேரத்தில் அவருக்கு 24 மணி நேரமாவது கொடுங்கப்பா. முந்தானேத்தி வரைக்கும் அவரால் இது சொல்ல முடியாமல் சூழ்நிலையில் இருந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார குழுவுடைய தலைவராக இல்லை. இன்னும் ஒரு வருடத்துக்கு முன்பு 19ஆம் தேதி ஜனவரி 2013 அவர் தான் வைஸ் பிரசிடென்டா துணைத் தலைவராக வரப்போறாருங்கிறது நம்ம தீர்மானிச்சோம். அதற்கு முன்பு அவரால் என்ன செய்திருக்க முடியும்? ஆனால் இந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு தெரியறதுக்கு முன்பே நம்ம தேர்தல் பிரச்சார குழு தலைவர் இந்த இளைஞர் சொல்லியிருக்கார் மேடையிலேருந்து, முக்கியமா இந்த ஜனநாயகம் நம்ம கட்சியில முதல்ல கொண்டு வரணும் என்று. அது அவருடைய நோக்கம், உறுதி இல்லை, ஒரு நோக்கம். அது அமல்ல கொண்டுறது ரொம்ப சுலபம். ஏன்னா யூத் காங்கிரஸ்லயும் ஸ்டூடெண்ட் காங்கிரஸ்லயும் அவர் இது செய்து காட்டிட்டார். அங்க செய்ய முடியுமானாக்க ஏன் இங்க செய்ய முடியாது? ஆகவே ஆனால் அந்த நேரத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும். நான் வந்துட்டேன்ப்பா 20 வருஷமா இங்க காக்கா பிடிச்சிட்டு நான் எம்பியா இருந்திருக்கேன். திடீர்னு என்னமோ நம்ம கட்சியாளர் கேட்கணுங்கிறார். நம்ம கட்சியாளர்கள் யாருங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில நான் ஆமான்னுட்டு ஒரு தஞ்சாவூர் மாடு போல சொல்லிட்டேன், என் எதிர்க்காத என்ன வந்துட்டு நிறைய எம்பிகள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏவும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏது எம்பியோட நடக்க போறதோ அது எம்எல்ஏவும் நடக்க போறது. ஒரு கால் இந்த 15 இடங்கள்ல நம்ம ஜெயிச்சுட்டோம் வச்சுக்கோங்க. 15ல ஒரு 10-12 ஜெயிச்சிட்டோம்னா சரியான வழிங்கிறது எல்லாரும் புரிச்சுப்பாங்க. நம்ம ராகுலையும் ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் கூச்ச சுபாவம் மிக்கவராக பார்த்தோம். சமீபத்தில் அவருடைய பேச்சுகள், அவருடைய இதெல்லாம் ஒரு எழுச்சி அதிகமா காணப்படுது அவருடைய பேச்சுகள்ல, செயல்பாடுகள்ல. அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிடலாமே, அதை ஏன் அறிவிக்க காங்கிரஸ் தயங்குது? உங்க மனைவிக்கு குழந்தை பிறக்க போறதுங்கிறது தெரியாம இருக்கிற சூழ்நிலையில குழந்தைக்கு பேர் கொடுப்பேடாதீங்க. அதுதான் பிஜேபி செய்திருக்கு. அவர்கள் ஜெயிக்கவே போறது இல்லை. ஜெயிக்காமல் இருக்கிற சூழ்நிலையில இவர் தான் நம்ம பிரதமர் வேட்பாளர் சொல்லி இருக்கு. அர்த்தம் உண்டா? நம்ம காங்கிரஸ் கட்சியில நம்ம வரலாறுல எப்போ ஒரு சிட்டிங் பிஎம் இருக்காரோ, யாரு இன்னி தேதியில பிரதமரா இருக்காரோ, அந்த நேரத்தில் தேர்தல் வந்தார். இவருடைய தலைமையில தான் நம்ம ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு. ஆனா நீங்க பாருங்க, 1991 ராஜீவ் தான் பிரதமரா வரப்போறார் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த படுகொலை நடந்தது. இன்னும் 2 வாரம் அந்த தேர்தல் நடந்து, அந்த தேர்தல் பிரச்சாரம் 3 வாரம் நடந்தது. அந்த நேரத்தில் யாரு நம்ம கட்சி தலைவராக வரப்போறார், யாரு நம்ம ஆட்சி தலைவராக வரப்போறார் என்று நம்ம அறிவிச்சோமா? இல்லவே இல்லை. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு சரத்பவாருக்கும் பி வி நரசிம்மராவ் அவர்களுக்கும் போட்டி நடந்தது. அதுல பி வி நரசிம்மராவ் ஜெயிச்சார். அதே வகையில் 2004 சோனியா காந்தி தான் பிரதமர் நம்ம சொன்னோமா? சொல்லவில்லை. ஆனால் இவர் தான் வரப்போறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு மன்மோகன் சிங்கை போட்டாங்க. ஆகவே நம்ம கட்சியுடைய வரலாறுலயோ நம்ம கட்சியுடைய பழக்கங்களையோ ஒருவர் பிரதமர்னுட்டு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நம்ம சொல்றோமே தவிர, தேர்தல் வரத்துக்கு முன்பு அந்த தேர்தல் போட்டி நடத்துற நேரத்தில் நம்ம சொல்றது இல்லை. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம், இது ஒரு பிரசிடென்சியல் சிஸ்டம் இல்லை. மோடி விரும்புறார் மோடி வர்சஸ் ராகுல் இந்த போட்டி வரணுங்கிறது. ஏன்னா அவருக்கு நம்ம சட்டமைப்பை பத்தி தெரியாது. நம்ம சட்டமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு தொகுதியில ஒரு போட்டி நடக்கும். எம்பிக்கெல்லாம் தேர்வு மணியன் வர்சஸ் மணிசங்கர் ஐயர். இதுல ராகுலுடைய பேர் எங்க இருக்கு? இதுல நம்ம புரட்சி தலைவருடைய பேர் எங்க இருக்கு? அவர் இருக்கா, நான் இருக்கேன், யார் ஜெயிக்க போறாங்கிறது அந்த தொகுதி மக்கள் தீர்மானிக்க போறாங்க. கடைசியில எதிர்பார்க்காத ரிசல்ட் வரலாமே, இதான் எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு சரி இவருக்கு 20, நமக்கு 206 கிடைச்சது, 272 கிடைக்கலையே, அந்த 66 எங்கேருந்து வாங்க போறோங்கிறது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடிஞ்சது. அந்த காரணமாக இன்னி தேதியில ராகுல் தான் நம்ம பிரதமரா வரப்போறாரு சொல்லாமல் இருக்கிறதுக்கு அர்த்தம் அவர் வரவே போறதில்லை, அவர் பயந்துட்டார், ஓடி போயிட்டாருங்கிறதே இல்லை. அது பிஜேபி சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்னா,
இந்த நேரத்தில் நம்ம தேர்தலை சந்திப்போம். அடுத்ததாக ஆட்சியை அமைப்போம். ஆட்சி அமைக்கிற நேரத்தில் யாரு பிரதமர்ங்கிறது நம்ம அறிவிப்போம். நிச்சயமா. இப்போ பாஜக இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டால் அது ராகுலோட தோல்வியாக பார்க்கப்படும். அதனால் ராகுலுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காம ஒரு சேஃபர் சைட்ல காங்கிரஸ் பிளே பண்றாங்க அப்படின்றது பாஜகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. பாஜக தன்னுடைய பிரச்சனையை பற்றி யோசிச்சு பேசிட்டோம். பாஜகலேயே யாரு பிரதமரா வரணும்னு விரும்புறார்? மோடி விரும்புறார். உண்மை. அத்வானி விரும்பலையா? அருண் ஜேட்லி விரும்பலையா? சுஷ்மா ஸ்வராஜ் விரும்பலையா? இவர் தோத்து போனாரானாக்க யாருக்கு சந்தோஷம்? எனக்கு. ஆனா அதை விட கூடுதலா அத்வானிக்கு இருக்கும். இந்த மோதியை ஒரே ஒரு முறை நம்ம முடிச்சு போட்டுடலாம்னு நினைப்பாங்க. ஆகவே அவர் நம்ம கட்சியை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம எங்கேயும் ஓடி போக போறதில்லை. ஒவ்வொரு இடத்துல நம்ம போட்டி போட போறோம். இங்க தமிழகத்துல எங்க நமக்கு ஆதரவு இல்லையோ, ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் கூட, கூட்டணி அமையாமல் இருந்தாலும் கூட, நமக்கு தனிச்சு நிற்க வேண்டியதா இருந்தாலும் கூட, இங்கே இருக்கின்ற 40 இடங்கள் நம்ம போட்டி போட போறோம். இங்க தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது அதுல ஒரு கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸோடு திரு மணிசங்கர் ஐயரை எப்போதுமே அதிகமா தொடர்புல பார்க்க முடியல. அவர் ஒரு டெல்லியுடைய பிரதிநிதியாகத்தான் பார்க்கப்படுறார். தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு உங்க பார்வையில? தமிழ்நாட்டில் காங்கிரஸை விடுங்க, சத்தியமூர்த்தி மயிலாடுதுறையில யாரு நம்ம ஆளுங்கிறது அங்க போய் நீங்க விசாரிச்சீங்கன்னாக்க, இந்த ஆளு தோல்வியோ வெற்றியோ 25 வருடமாக தொடர்ந்து வேற எங்கேயும் போகாமல் நம்மளோட இருக்கான்னு மக்கள் அங்க சொல்லுவாங்க. இந்த நான் போன முறை தோத்துட்டேன். தோத்ததுக்கு பிறகு என்ன எம்பி ஆக்கிறாங்க. எனக்கு அந்த 5 கோடி ரூபாய் கிடைக்கிறது எம்பி திட்டத்தில். அது எங்க வேணாலும் என்னால செலவழிக்க முடியும். நான் முதல் நாள் தொகுதிக்கு வந்து நீங்க என்ன தோக்கடிச்சுட்டு, ஆனால் அன்னை சோனியா அவர்கள் ஒரு ஓட்டு போட்டு இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துட்டார். உங்க காரணமாக தான் நான் எம்பியா வந்திருக்கேன் 3 முறை. உங்க காரணமாக தான் நான் மத்திய அமைச்சரா வந்திருக்கேன். நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னுட்டு இந்த 4-5 வருஷமாக விடாம நாங்க தொகுதியில போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆகவே என் வேலை தமிழ்நாட்டில் இல்லை, என் வேலை மயிலாடுதுறையில். அங்கதான் நான் போய் செய்யறது உண்டு. இங்க எனக்கு ஏதோ ஒரு பொறுப்பு அளித்தார்களானால் அப்பதான் சத்தியமூர்த்தி பவனுக்கு வரேன். எனக்கு செய்ய வேண்டியது நான் செய்யறேன். இன்னி தேதியில எனக்கு எந்த விதமான பதவி இல்லை. ஏதோ ஒரு எலெக்ஷன் கமிட்டி போட்டிருக்காங்க. அதுல 100 பேர்ல என் பேரும் இருக்கு. அந்த மீட்டிங் கூடுற நேரத்தில் நான் அவசியம் வருவேன். சத்தியமூர்த்தி பவனுக்கு போய் சேர்றதுக்கு வழி எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆள்களுக்கு வழி தெரியும். அவர்கள் என்ன அழைச்சிட்டு போவாங்க. அங்க உட்காந்து எனக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லுறேன். ஆனால் இங்க வந்து எனக்கு இங்க வேலை இல்லை. என் வேலை என் தொகுதியில. அந்த தொகுதியில நான் என் வேலையை செய்தேன். ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவராக தொகுதியையும் தாண்டி அந்த மாநிலத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லையா? யாராவது இதுக்கு பணி அளித்தார்களால் தான் பாதி செய்ய முடியும். ராகுல் காந்தி செய்யறதுக்கு தயாரா இல்லைங்கிறது இல்லை. அந்த தமாக நம் பிரிஞ்சு போச்சு. அந்த நேரத்துல எனக்கு தமிழகத்துல நிறைய வேலை செய்யறதுக்கு இருந்தது. இந்த பஞ்சாயத்து ராஜ் சங்கடன் நம்ம கட்சியில இருக்கு. அதுடைய தலைவரா நான் இருக்கும் பொழுது எவ்வளவு கெஞ்சி கேட்டிருக்கேன் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை, நீங்க மீட்டிங் எல்லாம் கூடுங்கோ, நீங்களே வாங்க, அல்லது குறைந்தபட்சமாக நம் ஆள்களுக்கு இடம் அடையுங்க, அவர்கள் போய் செய்தாக்க நம்ம செய்யறது. மதுரையில ஒரு மீட்டிங் போட்டா தங்கவாது, உடனே நான் போய் சேர்ந்துட்டேன். அடுத்ததாக அடுத்த மாசம் திருச்சியில செய்ய போறேன்னு சொல்லிட்டு நான் 5 வருஷமா காத்துட்டு இருக்கேன். என்னைக்கு நீங்க செய்ய போறீங்க? ஆகவே கட்சியை மீறி நான் வேலை செய்யறதில்லை. ஆனால் கட்சிக்கு என்னுடைய ஒத்துழைப்பு வேண்டாமானால் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். தமிழகத்தில் காங்கிரஸை பலப்படுத்தணும்னா உடனடியாக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைன்னு ஒரு மூத்த தலைவராக உங்களுடைய பரிந்துரை என்ன? என்ன தலைவரா போடுது? அதான் உத்து போட போறது இல்லை. இதுக்கான சொல்றேன்னா அதுதானே சார், எந்த கோஷ்டியோட சார்ந்தவன் இல்லை. எனக்கு தலைமை கிடைத்தால் நான் இங்க சத்தியமூர்த்தி பவன்ல உட்கார போறது இல்லை. மாவட்ட வாரியமாக வட்டார வாரியமாக சென்று நம்ம காங்கிரஸ் ஊழியர்களை சந்திச்சு என்ன ஏதுங்கிறது நான் விசாரிப்பேன்.
எவ்வளவோ தலைவர் நான் பார்த்தாச்சு. மாநிலத்தில் யாரை பார்த்திருக்கேன்? ஒரு சில சமயம் வந்துட்டு போயிடுறாங்க, ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம செய்தோம். ஆனால் கோஷ்டி அரசியல் மிக திறமையோட சத்தியமூர்த்தி பவன்ல செய்தாமே தவிர நம்ம கட்சியை வலுவாக்குறது இந்த வகை இல்லை. இப்படி நான் பேசுற காரணமா வெளிப்பட்ட முறையில சொல்றது உண்டு. அந்த காரணமாகவே உத்ரு இங்க சத்தியமூர்த்தி பவன்ல என்ன விரும்புறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் 54 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் போத்ததுக்கு அப்புறம் ஏன் வடநாகப்பட்டினத்துல இனி வரைக்கும் போடாம இருக்காங்க? ஏனென்றால் நான் அங்க இருக்கேன். தஞ்சையை பிடிச்சிட்டு ஒரு கோஷ்டி வடநாகப்பட்டினத்துல ஐயருடைய ஆள் வரக்கூடாதுங்கிறாங்க. என்ன அர்த்தம் இது? ஆகவே அரசியல் செய்யற நேரத்தில் நிறைய போட்டி போட வேண்டியிருக்கு. எல்லாரோடையும் எனக்கு நல் தொடர்பு தான் இருக்கு. தேசிகனை பார்த்து, நான் ஞான தேசிகனை பார்த்தேன், கும்பிடுவேன். அவர் என் வீட்டுக்கு வரத்துக்கு தயாரா இருந்தாக்க அவரை வரவேற்றுவேன். ஒரு வாரம் முன்பு என்னுடைய புது செயலர் திரு முகுல் வாஸ்திக் அவர்கள்ட்ட அவரே சொல்லி, முக்குலும் அங்க வரப்போறதாக சொல்லி 5 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் கொட்டரா கொடடான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் போய் பொது செயலரை சந்திக்கிறேன். அவர் வரலன்னு சொல்லுறேன். மறுநாள் எனக்கு ஏதோ ஒரு செய்தி வருது, எனக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன், என்னால வர முடியல. ஆனா அப்படி இருந்தாலும் என்ன அவர் இந்த நேரத்துல உடனே வா சொன்னா இந்த இன்டர்வியூவை விட்டுட்டு நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் இந்த கட்சி ஆளர், நான் இந்த கட்சி ஊழியர், இந்த கட்சியுடைய கட்டுப்பாட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன். கட்சி மீது இருக்கும் உங்களுடைய பற்றை நீங்க வெளிப்படுத்தினீங்க. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தமிழகத்தில் யாரோடு அணி சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கடவுளாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா குலாம் நபி ஆசாத் இங்க வந்தார், கலைஞரை சந்திச்சார். அங்க நம்மளோட தொடர்பு கொள்றதா இல்லையாங்கிறது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதா பத்திரிகையில வந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொன்னதுக்கு அப்புறம் கனிமொழியை பத்தி, அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் முன்னேறிட்டு இருந்ததோ அது பலிக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள். யாரும் நம்மளோட நம்மளை இணைக்கிறதுக்கு தயாரா இருக்கார்களோ அல்லது நம்மளோட தொண்டர்கள் யாரோட போகணும்னு விரும்புறாங்க? தொண்டர்கள் யாரோட போகணும்னு விரும்புறாங்க? அதுல ரெண்டு கருத்து இருக்கு. எனக்கு தெரியும், அதிமுகவோட நம்ம போனோமானாக்க எனக்கு அடிதான் உண்டு, வாக்கு கிடையாது. ஆகவே அந்த பக்கம் போய் தான் ஆனோம்னாக்கா நம்ம போவோம். ஏன் இன்னும் சொன்ன போனால் 1991 அவருடைய தயவுல தானே நான் ஜெயிச்சேன். 99 அவருடைய தயவுல தானே நான் ஜெயிச்சேன். 2003 என்ன கொலை பண்றதுக்கு வந்த நேரத்தில் இங்கே நம்மளால இருக்க முடியாது, வேற பக்கம் போய் பார்க்கலான்ட்டு நம்ம கட்சியே வேற இடத்துக்கு போச்சு. கட்சியுடைய ஊழியரா இருக்கிற காரணமாக ஏது கட்சி சொல்றதோ அந்த அடிப்படையில் நான் என் முடிவை எடுப்பேன். இப்ப திமுகவோடு ஒரு கூட்டணி முயற்சி நடைபெற்றதை பத்தி சொன்னீங்க. தேமுதிகவோடும் ஒரு கூட்டணி முயற்சி நடைபெற்றது. ஜி.கே. வாசன் போய் விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. தேமுதிகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் அது சாதகமானதாக இருக்குமா? அதோடைய சாதக பாதகங்கள் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லியாச்சு, எந்த கட்சி நம்மளோட இணைக்கிறதுக்கு தயாரா இருக்கோ, எந்த கட்சி நம்மளை இணைக்கிறதுக்கு தயாரா இருக்கோ, பிஜேபியை விட்டுட்டு பாஜகவோட நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்து முன்னணி நமக்கு கட்டோட வேண்டியதில்லை. இவர்களை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் பார்க்கலாம் யாரு நம்மளோட வர விரும்புகிறார். அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். ஒப்பந்தத்துக்கு வந்தோமானால் அவர்களோட இணைய போறோம். ஆனா இந்த வேலையெல்லாம் குலாம் நபி ஆசாத் அவர்களும் நம்ம தலைவர் ஞான தேசிகன் அவர்களும் அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. என் போல ஒரு சின்ன ஆளை கேட்கறதுக்கும் ஆளு கிடையாது, யார்கிட்ட போய் சொல்லுறதுங்கிறது கூட எனக்கு தெரியாது. காத்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு முடிவுக்கு வருவாங்க. தனியா நிக்கணுமானாக்க 1998 எனக்கும் கேசரிக்கும் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு வந்த காரணமாக நான் வழங்கி இண்டிபெண்டா சுயேட்சையா நான் நின்னேன். நம்ம தொகுதியில எனக்கு கிட்டத்தட்ட 73,000 ஓட்டு கிடைச்சது. ஆகவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தனியாகவும் நிற்கலாம்.
இப்ப உங்க தொகுதி சார்ந்து ஒரு கேள்வி. அது என் தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க உங்க தொகுதிக்காக நிறைய மேம்பாட்டு விஷயங்களை செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. மீனவர் பிரச்சனை அதுல ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வேளை நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா என் தொகுதியிலிருந்து நிறைய மீனவர்களை லங்கை பிடிச்சு அவருடைய 11 போட்டோ அதை அங்கேயே பிடிச்சு வச்சிருந்து மீனவர்களை திருப்பி இங்கே அனுப்பிச்சார்கள். நமக்கு வாழ்க்கைக்கு வேற வேலை இல்லைன்னு அவர்கள் சொல்லி என்னை வந்து சந்திச்சார்கள். அந்த போட் இப்போ திரும்பி வரப்போகுது. ஆனால் நான் அதை இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம்ல அறிவிச்சிட்டேனாக்க ஒரு காலம் அது வராமல் இருக்கலாம். ஆகவே என்னுடைய பணிவான வேண்டுகோள், இன்னும் ஒரு 2-3 நாள்ல மீண்டும் இந்த உங்க கரஸ்பாண்டன்ட் அனுப்பிச்சு நான் எங்க இருக்கேனோ என்ன சந்திச்சு அந்த போட்கள் திரும்பி வந்துச்சா திரும்பி வாங்கறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு தேதியில நான் ரொம்ப என்ன கலாச்சாரம் இல்லாமல் பேசுறவன், அதை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனால் அதுக்கு முன்பு நான் டிப்ளோமசியில இருந்தேங்க. அந்த டிப்ளோமசியில இருந்த காரணமாக தான் இந்த 9 போட் திரும்பி வரப்போறது. ஆனால் டிப்ளோமசியில இருக்கிற நேரத்தில் ரகசியம் எப்படி காப்பாற்றி வைக்கிறது நான் கத்துட்டு இருக்கேன். அதை நம்ம பார்த்துக்கலாம். என்ன கதைங்கிறது, என்ன உள்கதைங்கிறது நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொல்றேன். ஆனால் போட் முதல்ல திரும்பி வரட்டும். இப்போ இவர்களை பிடித்து கொண்டு போயிருக்காங்க, விடுவிச்சாங்க. படகுகளை விடுவிப்பதற்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனை இன்று நேற்று பிரச்சனை அல்ல, இது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உங்களுடைய முயற்சி என்ன? ஒரே ஒரு வழி. முயற்சி நிறைய இருந்திருக்கு, என்னங்கிறது பீத்திக்கிறது அவசியம் இல்லை. அதான் ஒண்ணு எனக்கு தெரியும், ராஜபக்சோட பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க எப்படி இந்த போட்டோ மீனவர்களோ திரும்பி வர போறாங்க? நீங்க அதட்டினாக்க அந்த நாட்டுடைய தலைவர் ஏற்றுக்கொள்ளுவார? நம்ம தமிழர்கள் லட்சக்கணக்காக யாழ்ப்பாணையிலையும் பாக்கி இடங்களிலும் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடர்வதற்கு நம்ம எவ்வளவு செய்துட்டு வரோம் அவர்களுக்காக. அது செய்துட்டு இருக்கிற நேரத்தில் அதை பார்வையிடறதுக்கு, அதை கொஞ்சம் தள்ளறதுக்கு நமக்கு அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா அவருடைய கதி என்ன ஆகும்? இப்போ இந்த பிரச்சனையை நீங்க சொல்லியிருக்கீங்களே, மீனவர் பிரச்சனை. மீனவர்களுடைய சங்கம் 2 இடத்துலயும் இருக்கு. கூடுதலாக அந்த மீனவர்களுடைய சங்கத்துல தமிழர்கள் தான் இருக்காங்க. லங்கை சார்பில் இங்கேயும் தமிழர்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசினாக்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல் முடிவு தேடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நல் முடிவு பக்கம் அவர் முன்ன போயிட்டு இருக்கிற நேரத்தில் சந்திக்க கூடாது, சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன், சந்திக்கிறதுக்கு நான் தேதி அறிவிக்க மாட்டேன் ஒருவர் சொன்னாக்க அதுல இருந்து மீனவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நான் தான் பிஷரிஸ் அமைச்சரை டெல்லியில, லங்கையுடைய பிஷரிஸ் அமைச்சரை நான் டெல்லியில 2 நாள் ஆச்சு அவரை சந்திச்சேன். அவரோட இந்த தமிழ் மீனவர்கள் 4 பேர் இருந்தாங்க. அமைச்சர்கிட்ட பேசினதுக்கு பிறகு அவரே சொல்லி, இவர்களுக்கு தான் பிரச்சனையும் தெரியும், இவருடைய வாழ்க்கை தான் வீணாயின்னு இருக்கு, நீங்க இந்த ட்ராலர்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிறீங்களே அந்த காரணமா நம்மளால் மீன் இறால் பிடிப்பு ரொம்ப பாதிக்கிறது, ஆகவே நீங்களே இவர்களோடு பேசிக்கோன்னு சொன்னேன். நான் திரும்பினேன். அமைச்சர் இருக்கார், அவருடைய முழு டெலிகேஷன் இருக்கு, அதுல ஒருவருக்கும் தமிழ் பேச தெரியாது. ஆனா இந்த 4 மீனவர்கள், லங்கை மீனவர்கள், தமிழர்கள், அவர்கள் தன்னுடைய குற்றங்களை எனக்கு எடுத்து சொல்றார்கள். நான் ரொம்ப தாராளமா அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, ஐயா நான் மீனவர் இல்லை, நீங்க சொல்றது ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு புரியுறதே தவிர அதுக்கு ஒரு முடிவு தேடணுங்கிற ஆசை இருந்தாலும் டெக்னிக்கலாக ஏது நம்ம செய்தோம்னால் சரியா வரும், ஏது இல்லைங்கிறது எனக்கு என்னடா தெரியும். எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு டிகிரி இருக்கு, ஆனால் ஆயஸ்ல நான் ஒரு மீனை பிடிச்சது இல்லை. ஆகவே நம்ம மீனவரோட நீங்களே உட்கார்ந்து ஒரு நல் முடிவுக்கு வந்தேடானாக்க ஏது நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அது நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கோம். அவளை சமாதானம் செய்துட்டு
நம்ம லங்கா அமைச்சர்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வெவ்வேறு ஆளுகளை அந்த லங்கையுடைய ஆட்சியில் தெரியும். அவர்களுக்கு செய்தி அனுப்பிச்சிட்டு, ஆனால் மறக்காதேங்க, நான் வெளித்துறை அமைச்சர் இல்லை. ஒரு தனிநபராக நீங்கள் இத்தனை முயற்சிகளை எடுத்துக்கீங்க உங்களோட தொகுதி மக்களுடைய நலனுக்காக. தமிழக மீனவர்களே சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க துணை தூதர் தேவயானிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசு இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு உயிரே போகுது, இவ்வளவு பேரை துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க, தொடர்ந்து தாக்குறாங்க, ஆனால் இது மாதிரி ஒரு கடுமையான கண்டனங்களை இலங்கைக்கு தெரிவிக்க மத்திய அரசு தயங்கவே இல்லை. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் தயங்கவே இல்லை. தினசரியாக நம்ம தூதர் அங்க கலம்போல இருக்காரு, அவர் சம்பந்தப்பட்ட ஆள்களை போய் பார்த்துட்டு வர. இங்கே டெல்லியில பாவம் அவர்களுடைய தூதர் ஒரு தூதரா மீனவராங்கிறது புரியறது இல்லை. ஏன்னா தினம் அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி வழக்கணும் கொடுக்க வேண்டியிருக்கு டெல்லியில. என்ன கேட்டா, நம்ம பிரதமர் அந்த காமன்வெல்த் மீட்டிங்க்கு போயிருந்தாரானால் இதற்கும் ஒரு முடிவு ஒரு கால் அன்னைக்கு தேடிருக்கலாம். இன்னும் கூடுதலாக அதற்கு ஒரு நல்முடிவு தேடலால் செய்ய முடிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்க போகாதேங்க, அவரோட பேசாதேங்க, மணிசங்கர் ஐயருக்கு ராஜபக்சே தெரியும், அதுக்காக அவருக்கு ஓட்டு போடாதேங்க. சரி, எனக்கு ஓட்டு போடல, ஆனா உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, நம்ம மீனவர்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு? அதுல பிரதமர் பத்தி பேசும்போது எப்போதும் நமக்கு ஒரு தொடர்பு அமைத்து கொண்டு எவ்வளவு கடுமையாக நமக்கு அங்க பேசணுமோ அது நம்மளால் பேச முடியும். இதுதான் உங்க முதல் கேள்விக்கு பதில். டிப்ளோமசியில நம்ம ரகசியமா பேசுறோமே, அந்த நேரத்துல விட்டு கொடுக்கறது இல்லை. கடுமையா பேசி புரிஞ்சுக்கோடா, இப்படிதான் செய்தாகணும், இல்லாட்டாக எல்லாம் கெடுதலா போகும் சொல்லிட்டு வெளியே வர நேரத்துல ஹவ் ஆர் யூ, வெரி நைஸ், வணக்கம், இப்படி சொல்றது. இதுதான் டிப்ளோமசி. அதான் பேசவே மாட்டேன்னா சரி, பேசாம இருங்கோ, துப்பாக்கியை கொண்டாங்கோ, சொல்லுங்க. பிரதமரை பத்தி பேசும்போது 2009 தேர்தல் முடிந்த பிறகு மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கியது ஒரு தவறு அப்படின்னு ஒரு முறை நீங்க சொன்னீங்க. இல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அவரை பிரதமரா போடுற நேரத்துல எல்லாரும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்துல கட்சியார் எல்லா எம்பிஸும் இருக்கிறது. இது காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி மீட்டிங், டெலிவிஷன் கேமரால இருந்தது. உங்களுக்கு பார்க்கணுமானாக்க அதுவும் இன்னைக்கும் காட்டலாம். நான் எழுஞ்சிட்டு சொன்னேன், நம்ம சோனியா காந்தியை பார்த்து என் உரையை ஆரம்பிக்கிறது, நான் தான் முதல் உரை. நான் சொன்னேன், மேடம் பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதான் நான் இங்கிலீஷ்ல பேசினேன், பாக்கி எல்லாம் ஹிந்தியில பேசினேன். உங்க பேர்ல நம்ம தேர்தலை ஜெயிச்சிருக்கோம், வாக்காளர் நமக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நமக்கு போட்டிருக்காங்க, எப்படி நான் திரும்பி என் தொகுதிக்கு போய் மன்னிக்கணும்? தப்பா நீங்க நினைச்சு, அன்னை சோனியா காந்தி நம்ம தவிர வரப்போறது இல்லை, யாரோ ஒரு டாக்டர் மன்மோகன் சிங்கிறவர் இருக்கார், அவரை போட போறோங்கிறது என்னால் எப்படி போய் சொல்ல முடியும்? இவர்கள் அனைவராலையும் எப்படிதான் போய் சொல்ல முடியும்? நான் கேள்வி கேட்டேன். மன்மோகன் சிங் திறமை இல்லைன்னு நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, உங்க பேர்ல நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம், இந்த நேரத்துல அவருக்கு கைவிடுறது இது முறையான்னு நான் கேட்டிருக்கேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது சோனியாவின் பேரில் நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோம் நீங்க சொன்னீங்க, இப்ப யாருடைய பேர்ல நீங்க ஓட்டு வாங்க போறீங்க? ராகுலுடைய பேர்ல வாங்க போறீங்களா? யார் பிரதமர், அதையே அறிவிக்க மாட்டீங்கன்றதான் ஒவ்வொரு தொகுதியில நம்ம கேட்க போறோம். ஆனால் அந்த நேரத்துல 2004 இருக்கட்டும், 2014 இருக்கட்டும், நம்மால் பிரதமரா வரப்போறாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு முடிஞ்சாக்க நம்ம செய்வோம். ஆகவே எந்த வித்தியாசமும் இல்லை. அனைவரும் உலகமே மிக திறமை உள்ள பிரதமர் UPA 1 முடிகிற நேரத்தில் சொன்னாங்க. நம்ம நாடே சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம வாக்குகள் கூடி 206 இடங்கள் காங்கிரஸ் கிடைச்சது. இன்னி தேதியில என்ன நடக்கிறதுனாக்க, ஏது ஜனவரி 2004 நடந்ததோ அதுதான் நடக்கிறது. பாஜகவுக்கு வெற்றிங்கிறது பொதுவா சொல்ற நேரத்துல 2004 கடைசியில நம்ம தானே போய் ஜெயிச்சோம். அந்த காரணமா நான் நம்பிக்கையோட சொல்றேன், இன்னி தேதியில நீங்களா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், மோடி ஜெயிக்க போறாரு சொல்லும் பொழுது நான் நம்பிக்கையோட சொல்றேன், அவர் தோல்வி அடைவார், நம்ம தான் ஜெயிக்க போறோம்.
ராகுல் தொடங்கி மோடி வரை, அதேபோல டெல்லி காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வரைக்கும் பல்வேறு சங்கடமான கேள்விகளுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க. எங்க அரங்கத்திற்கு வந்து இந்த விவாதத்தை கலந்து கொண்டதுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.